கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையில் நடந்தது என்ன? சரியாக அறியப்படாத சத்தியம் பாகம் 1. இயேசுவும் சமாரிய பெண்மணியும். இத்தனை காலங்களாக நாம் கேட்ட சமாரிய பெண்மணியின் கதைகள் வெவ்வேறு வடிவங்களை தாங்கி நமக்குள் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சென்ற வாரம் கூட இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். உண்மையில் அங்கே என்ன நடந்தது? இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்குமான உரையாடல் எதை கொண்டு வந்தது? அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இயேசு ஒரு பெண்மணியிடம் பேசும்போது பின்பற்றின நாகரிகமான கண்ணியமான முறை எப்படிப்பட்டது? ஒருவரின் பாவத்தை குறித்த இயேசுவின் நியாய தீர்ப்பு எவ்வளவு மென்மையாய் இருந்தது? இயேசு எவற்றையெல்லாம் சூசகமாக அணுகினார்? பிறரின் மனநிலையை குறித்த இயேசுவின் கணிப்பும் ஆரோக்கியம் இழந்த அவர்களின் மன காயங்களுக்கு இயேசு பூசின களிம்பும் ஆறுதலும் எப்படிப்பட்டது? சமாரியாவின் வரலாற்று பின்னணி, சீகேமின் வரலாற்று பின்னணி, சமாரிய பெண்மணியை குறித்த உண்மையான முழு விளக்கமும், அங்கே உண்மையில் நடந்தது என்ன என்பதை குறித்தும் இந்த காணொளி பதிவில் நாம் காணலாம். முடிந்தவரை இந்த செய்தியை பிறருக்கும் பகிருங்கள். உண்மையான சத்தியத்தை அவர்களும் அறிந்து கொள்ள இது உதவியாய் இருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 54 வசனங்கள். இதில் 30 வசனங்கள் இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்குமான உரையாடல் மற்றும் சமாரியாவில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி கூறுகிறது. இந்த 30 வசனங்களில் 3 வசனங்கள் மட்டுமே அந்த பெண்மணியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறது. யோவான் தனது நற்செய்தி நூலில் மிக முக்கியமான சம்பவங்களை மட்டுமே பதிவு செய்கிறார். அதில் இந்த சமாரிய பெண்மணி மிகவும் முக்கியமான பாத்திரமாய் இருக்கிறாள். இந்த 4ஆம் அதிகாரத்தோடு இந்த சமாரிய பெண்மணியின் பாத்திரம் நிறைவு பெற்றதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. தேவன் யாரை எப்பொழுது எங்கே முக்கியப்படுத்துவார், யாரை மேன்மைப்படுத்துவார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு தங்கம், ஒரு வைரம் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தனக்குள் நிறைந்த மதிப்பை பெற்றது மட்டுமல்லாமல் அது தனக்குள் இச்சையை தூண்டிவிடும், ஆசையை தூண்டிவிடும், தவறான எண்ணங்கள், தூய எண்ணங்கள் அனைத்தையும் சுமந்து நிற்கிறது. அதை காண்கிற ஒருவர் அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்தை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறார். சிலரின் மனநிலை அதை நகைகள் செய்து தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்றும், சிலர் அதை தாம் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்யலாம் என்ற மனநிலைக்கும் தள்ளுகிறது. அதேபோல் இயேசுவை சிலர் தங்கள் சுய லாபத்திற்காகவும், சுய நலத்திற்காகவும், சிலர் தங்கள் ரட்சிப்புக்காகவும், சிலர் தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும், சிலர் தங்களின் நம்பிக்கைக்காகவும் வைத்திருப்பது போல் இயேசுவும் சிலரை தம்முடைய ஊழியத்திற்காக எதிர்பாராத நபர்களை தாங்கள் அழைக்கப்படுவோம் என்று நினைக்காத நேரத்தில் தகுதி உடையவர்களையோ தகுதி இல்லாதவர்களையோ அழைக்கிறார். வேதத்தில் இதற்கு உதாரணங்கள் நிறைந்திருப்பதை நாம் காணலாம். ஆதாமின் குமாரனாகிய சேத்தில் துவங்குகிறார். நோவாவின் மகன் சேம் வம்சத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீது, பின்னர் எலியா, எலிசா, யோனா தீர்க்கதரிசிகள், பிற்காலத்தில் தாவீது வம்ச யோசேப்பு, இயேசுவின் காலத்தில் சீஷர்கள் என தேவனின் தேர்ந்தெடுப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. யோவான் தனது சுவிசேஷத்தில் தேர்ந்தெடுத்த முக்கிய சம்பவங்களை குறிப்பிடுகிறார். முதல் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம், சீஷர்கள் தேர்ந்தெடுப்பு, 2ஆம் அதிகாரத்தில் முதல் அற்புதம், 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமு என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அடையாளங்களை பெற்றிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் துவங்கும் நீண்ட உரை இவைகளில் அடங்குகிறது. நிக்கதேமுவிடம் இயேசு மீண்டும் பிறத்தலை கற்பிக்கிறார். சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசும்போது ஜீவ தண்ணீரை குறித்து பிரசங்கிக்கிறார்.
இரண்டும் வெவ்வேறு முக்கியத்துவம் வாய்ந்தவை. இயேசுவுக்கும் சமாரிய பெண்மணிக்குமான உரையாடல் ஜீவ தண்ணீர் சொற்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. ஜீவ அப்பத்திற்கு சமமான ஜீவ தண்ணீரை பற்றின சொற்பொழிவு அல்லது உரையாடல். ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரியத்தில் இந்த பெண்மணி ஃபோபினி என்று அழைக்கப்படுகிறாள். அதற்கு ஞானம் பெற்றவள் மற்றும் பிரகாசிப்பவள் என்று பொருள். இயேசுவின் அடையாளத்தை அவள் மேசியாவாக புரிந்து கொண்டதால் இவ்வாறு அறியப்படுகிறார். இவள் இயேசுவை சந்தித்த செய்தியை மிகவும் விரைவாக பரப்பி தொடர்ச்சியான சாட்சியம் மூலமாக பலரை கிறிஸ்துவத்துக்குள் கொண்டு வந்தாள். கடைசியாக நீரோ மன்னனுக்கு இவளை பற்றின செய்தி சென்று சேர்கிறது. அவன் இயேசுவை நிரூபிக்க சொல்லி சித்திரவதை செய்து ஒரு வறண்ட கிணற்றில் வீசப்பட்டு கிபி 66 67 கொல்லப்படுகிறாள். பஸ்காவிற்கு 4 வாரத்துக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இவள் நினைவு கூறப்படுகிறாள். அந்த நாள் சமாரிய பெண்ணின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ள நமக்கு கற்பனை சக்தி நிச்சயமாக தேவைப்படுகிறது. அது நம் கண்முன்னே ஒரு நிகழ்வாக கற்பனைத்து கொண்டாலொழிய நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கற்பனையில் பாருங்கள், கரடு முரடான மலைகள், அங்கே பாதைகளில் பாறைகள் நிறைந்திருக்கின்றன. அதிகமாக பயன்படுத்தப்படாத கலிலேயாவுக்கும் யூதேயுக்குமான இடைப்பட்ட பாலைவனம் போன்ற பகுதி. உச்சி வெயில். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் யூதேயாவிலிருந்து மீண்டும் கலிலேயாவுக்கு திரும்புகிறார்கள். வறண்ட காற்றினால் புழுதி படிந்த தலை, தூசி படிந்த ஆடைகள், நடையின் களைப்பு, சோர்வாக இயேசு. 6ஆம் மணி வேலை என்னும் பகல் 11 முதல் 12 வரையிலான வெயில் நேரம். அந்த வேளையிலும் சீஷர்கள் உணவு கொண்டு வர சீகேமுக்கு சென்றிருக்கிறார்கள். இயேசு அந்த புகழ்பெற்ற கிணற்று நடிகை அமர்ந்திருக்கு. அந்த சீகார் ஊரின் வாயிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு மண் குடத்தை சுமந்து வருகிறார். அது ஒரு வித்தியாசமான செய்தி. பிற குடும்பத்து பெண்கள் வழக்கமாக காலையிலோ அல்லது வெயில் தாழ்ந்த மாலையிலோ தண்ணீர் எடுக்க கிணற்று அருகே கூடுவார்கள். அந்த கிணற்றடி சந்திப்பு என்பது பெண்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான இடம். அவர்கள் தங்கள் சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் வேடிக்கைகளையும் பேசக்கூடும் ஒரு இன்பம் நிறைந்த இடம். ஆனால் இங்கே ஒருவள் தன்னந்தனியாக உச்சி வெயிலில் வருகிறார். வேதத்தில் கிணறுகள் என்பவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு கிணறுகளை பற்றி சொல்லும் போதும் ஒவ்வொரு சிறப்பான சம்பவங்களும் வேதத்தில் இடம்பெறுகின்றன. ஒரு முக்கிய திருப்பங்களுக்கான உன்னதமான இடமாக அந்த கிணறுகள் திகழ்கின்றன. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10 27 வரை நான் பார்க்கும்போது எலியேசர் ஈசாக்கின் மனைவியாக ரெபேக்காளை ஒரு தண்ணீர் துறவண்டை, அதாவது கிணற்றடியில் சந்திக்கிறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 1 29 வரையிலான வசனங்களை காணும்போது யாக்கோபு தனது அன்பான ராகேலை கிணற்று அருகே சந்தித்து முத்தமிட்டு அளவு மிகுந்த அன்பினாலே சத்தமிட்டு அழுதான் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15 22 வரை மோசே தனக்கு மனைவியாக போகும் சிப்போராவை ஒரு கிணற்றண்டையிலே சந்திக்கிறான். இங்கே யோவான் 4 அந்த பெண்மணியுடனான உரையாடல் கிணற்றின் அடியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பயணத்தால் களைத்து போன புழுதி பதிந்த காலனியும் ஆடையும் வியர்வை வழிந்த நிலையில் காணப்படும் ஒரு வழிபோக்கனை போல அமர்ந்திருக்கிறார் இயேசு. அவள் அவர் அருகே வரும் முன்னே அவரை அறிந்து கொள்கிறார். அவருடைய தோற்றமும் உடையும் அவர் ஒரு யூதன் என்று அறிந்து கொள்கிறார். ஆனால் அவள் அவரிடம் பேசாமல் இருக்கிறார். அவள் வந்த வேலை அவளுக்கு. ஒரு சமாரிய பெண் எப்படி யூதனிடம் பேசுவது? ஆனால் அதிர்ஷ்டவசமாக இயேசு பிறருடன் உரையாடிய உரையாடல்களில் இது நீண்ட உரையாடலாக இருக்கிறது. அங்கே அறிவு சார்ந்த பேச்சுக்கள்,
ஆன்மீக வார்த்தைகள், கிரேக்க சிலேடைகள் அனைத்தும் இருந்தன. அவளது வெகுளித்தனமான அறிவற்ற பேச்சுக்களை இயேசு தமது அர்த்தமுள்ள வார்த்தைகளால் பயனார்ந்த ஒரு விவாதத்துக்குள்ளே அவளை இழுத்து வருகிறார். அந்த ஊரிலும் யாரும் அவரிடம் இவ்வளவு நேரம் இந்த விதமான பேச்சுக்களை பேசியிருக்க வாய்ப்புகள் இல்லை. பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டு புறக்கணிக்கப்படும் ஒரு சமூகத்தில், யூதர்களால் பாரம்பரியமாக வெறுக்கப்படும் ஒரு இனத்தில், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவளாக அவமானத்தில் வாழும் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ள பெண்ணாக அவள் இருக்கிறாள். ஆனால் கிறிஸ்துவுடனான சந்திப்புக்கு பிறகு அவளது சாட்சியம் ஒரு முழு நகரத்தையும் மனம் திரும்ப வைக்கிறது. அவள் அவரிடம் எதுவும் பேசவில்லை. உரையாடலில் இயேசு தண்ணீர் கேட்பதன் மூலம் ஆரம்பிக்கிறார். இயேசு தனது 6வது கணவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியிடம் பேசுகிறார். அநேகமாக அவள் இயேசுவிடம் அதிகமான கேள்விகளை கேட்டாள். நீ யூதனாயிருக்க என்னிடம் குடிக்க கேட்கலாமா? உன்னிடம் பாத்திரம் இல்லையே, ஜீவ தண்ணீரை நான் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள், எங்கள் பிதாக்கள் இந்த எருசலேம் மலையில் தொழ வேண்டும் என்கிறார்களே. இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை இயேசுவிடம் கேட்கிறார். இந்த சமாரிய பெண்ணிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 5 அம்சங்கள் இருக்கிறது, அல்லது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 5 அம்சங்கள். முதலாவது, இயேசு உலகத்தின் மீது கொண்டிருந்த அன்பை இது காட்டுகிறது. இந்த பெண் பாலினம், இனம், திருமண நிலை போன்றவற்றில் தாழ்ந்த நிலை இருந்தாலும் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட சரிசமமாக உரையாடுகிறார்கள், நேரடியாக பேசிவருகிறார்கள். இயேசு எல்லா மக்கள் மீதும் கொண்ட அன்பை இது காட்டுகிறது. இரண்டாவதாக, இயேசு ஒருவரால் மட்டுமே இரட்சிப்பை வழங்க முடியும். அவரால் மட்டுமே ஜீவ தண்ணீரை, நித்திய ஜீவனை அளிக்க முடியும். மூன்றாவதாக, நாம் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்ல வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறது. நான்காவதாக, இயேசுவே மேசியா என்பது அவளுக்கு உணர்த்தியது. அவள் மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களும் அவரை நம்புகின்றனர். கதையின் முடிவில் சமாரியர்கள் அந்த பெண்ணிடம் சொல்கிறார்கள், இந்த மனிதன் மெய்யாகவே உலகத்தின் இரட்சகர் என்று நாங்கள் அறிகின்றோம். ஐந்தாவதாக, இயேசு தமது சொந்த மக்களால் எவ்வாறு நிராகரிக்கப்பட்டார் என்பதை இது மீண்டும் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் பகைவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த புறஜாதியார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கிணற்றினருகே வந்த பெண்ணின் கதை அன்பு, சத்தியம், மீட்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் நம்மையும் கனிவோடு ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. யாரிடமும் வெளிக்காட்டாத ஒரு இரகசியத்தை அவர் அந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம், நான் தான் மேசியா என்று முதலாக அவளிடம் அந்த இரகசியத்தை இயேசு தானே கூறுகிறார். அது அவளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தந்திருக்கும். காலம் காலமாக விசுவாசித்து எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் தன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மேசியாவை பற்றி மேசியாவிடமே பேசிக் கொண்டிருக்கிறோம். அவள் உடனே ஓடுகிறாள், நற்செய்தி உடனே ஓடுகிறாள். இதை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த சமாரி என்னோடு பேசுகிறார்களோ இல்லையோ, உறவாடுகிறார்களோ இல்லையோ, என்னை அருவருப்பாக பார்த்தால் கூட பரவாயில்லை, நான் இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிப்பேன் என்ற தவிப்பு. அன்பானவர்களே, நாம் இன்னும் நற்செய்திக்குள் நுழையவில்லை. ஆனால் இப்போது இந்த குறுக்கீடான செய்தியும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதையும் சற்று ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஊழியத்திற்கும் நீங்கள் பிரசங்கிப்பதற்கும் இது நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரியும். இந்த சமாரியாவுக்கு இயேசு வந்த காரணத்தை முதலாவது காண்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 22
இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். யோவான் 4:1 பரிசேயர் இதை கேள்விப்படுகிறார்கள். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு முதலில் சீஷராக்கி பின்புதான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கவில்லை. இயேசுவின் சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்பது இயேசுவின் மேற்பார்வையில் என்று பொருள். ஒரு சிலரை தவிர பரிசேயர்கள் எப்போதும் கர்த்தருக்கு எதிரானவர்களாகவே இருக்கிறார்கள். யோவான் இங்கே இயேசுவை கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். இதை நாம் லூக்கா 2:11, 1 கொரிந்தியர் 8:6, வெளிப்படுத்து 19:16, யாக்கோபு 2:1, 2 கொரிந்தியர் 4:5, அப்போஸ்தலர் 10:36, 1 கொரிந்தியர் 2:8, 1 கொரிந்தியர் 15:47 போன்ற வசனங்களில் படித்து பார்க்கலாம். பரிசேயர்களிடம் ஏற்படும் மோதல்களை எதிர்கொண்டு இயேசு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இன்னும் அவருடைய சிலுவைக்கு போகும் வேலை வராததால் அவர்களை பற்றி அவர் அதிகமாக கவலைப்படவில்லை. பரிசேயர்களும் உபதேசம் பண்ணினார்கள், பரிசேயர்களும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் இயேசுவின் உபதேசங்களும் பிரசங்கங்களும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்ற ஒன்றாகவே இருந்தது. பரிசேயர்களின் ஜபங்கள் கூட இயேசுவால் விமர்சிக்கப்பட்டு தோல்வியுற்ற ஜபங்களாகவே இருந்தது. அது வெறும் பகட்டானது, விளம்பரத்திற்குரியது, அது தேவனை சென்றடையாத வெறும் கூச்சல் மட்டுமே என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் உண்மையையும் இயேசு பொதுவெளியில் பகிரங்கமாக அறிவித்தார். இதனால் பரிசேயர்களும் வேத பாடல்களும் இயேசுவை குற்றம் சாட்டு தேடுகிறவர்களும் குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்தரம் உடையவர்களாகவே அவரை பின்தொடர்கிறார்கள். உதாரணமாக பார்க்க வேண்டுமென்றால் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்ததாக ஒரு விபசார பெண்மணியை இயேசுவின் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் இவளை கொல்ல வேண்டும், உம்முடைய நீதி என்ன என்கிறார்கள். கல்லிலிருந்து கொலை செய்ய வேண்டியதுதான் நியாயப்பிரமாண தீர்ப்பு. அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவள் எதிரே இருக்கிறாள், ஆனால் அவன் இல்லை. என்னாகமம் 25 இஸ்ரவேலர் சித்தீமிலே தங்கியிருக்கும் போது ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு வேசிதனம் பண்ண தொடங்கினார்கள். சிம்ரி என்பவன் சிமியோன் கோத்திரத்தனாகிய சாலூவின் மகன் ஒரு மீதியான பெண்ணை விபசாரத்திற்கு கூட்டி போன போது ஆரோனின் குமாரன் பினகார் இருவரையும் கூடாரத்துக்குள் குத்தி போடுகிறார். அங்கே 2 பேருமே தண்டிக்கப்பட்டார்கள். இங்கே பெண்ணை மாத்திரம் இயேசுவிடம் கூட்டி வந்து நிறுத்தினார்கள். நியாயம் கூறும் என்கிறார்கள். இயேசுவும் நியாயம் கூறினார். அந்த நியாயத்தால் நிலை குலைந்து தலை குனிந்தவர்கள் நியாயத்தை கேட்ட வேதபாரகரும் பரிசேயரும் தான். இயேசுவின் தீர்ப்பு அவர்களை நோக்கி பாய்ந்தது, அவர்களை நியாயம் தீர்த்தது. அவர்கள் போன பின் அவர் மென்மையாக அந்த பெண்மணியிடம் கேட்கிறார், பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினை தீர்க்கவில்லையா என்றார். அங்கே ஆக்கினை தீர்க்கிற தகுதி, கல்லெறியக்கூடிய தகுதி உடையவராக, குற்றம் இல்லாதவராக ஒருவரும் இல்லை. எந்த தண்டனைக்கு நியாயம் கேட்டு வந்தார்கள்? அது எந்த தீர்ப்பை வேண்டி நின்ற இடம்? விபச்சாரத்திற்கான தண்டனை. இயேசு எந்த சூழலில் எந்த தீர்ப்பை வழங்கினார்? இந்த குற்றத்தை செய்யாத உங்களில் ஒருவன் முதலாவது கல்லை இவள் மேல் எறியுங்கள் என்றார். எல்லோருமே போய்விட்டார்கள். யார் யார்? வேதபாரகரும் பரிசேயரும். நியாயம் கேட்டு வந்தவர்களை நியாயம் தீர்த்து இயேசு நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய பெண்ணை பார்த்து
இரக்கத்தோடு கரிசனையோடு சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. மத்தேயு 22:15-22 வசனங்களில் ராயனுக்கு வரி கொடுப்பது சரிதானா தவறானதா என பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட பரிசேயரின் சீஷரும் ஏரோதியரும் கேட்கிறார்கள். இயேசுவோடு அவருடைய சீஷர்களும் இருக்கிறார்கள். அந்த சீஷருக்குள்ளே செலோத்தே இயக்கத்தில் சேர்ந்த சீமோனும் இருக்கிறான். கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ரோம அரசை ஆதரிக்காத சீமோனும் ரோம பேரரசின் மேல் வெறுப்புற்றிருந்த யூதர்களும் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பக்கூடும். இயேசு அவர்களின் சூழ்ச்சி அறிந்தவரால் சொல்கிறார், ராயனுடையதை நீங்கள் ராயனுக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ராயனுக்கு எது தேவையோ ராயனுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் என்ன கட்டளை பெற்றிருக்கிறீர்களோ அவற்றை செய்யுங்கள். ஆனால் தேவனால் கட்டளையிடப்பட்ட தேவனுக்கு உரியதை நீங்கள் ராயனுக்கு கொடுப்பதை போல தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? மனிதனுக்குரியதை மனிதனுக்கு கொடுக்கிற நீங்கள் தேவனுக்குரியதை தேவனுக்கு தரவில்லையே என்கிறார். நிச்சயமாகவே அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாகவும் நெஞ்சில் குத்துண்டவர்களாகவும் குற்ற உணர்வு உள்ளவர்களாகவும் அவ்விடத்திலிருந்து அகன்று போகிறார்கள். இவ்வாறாக பரிசேயருக்கும் இயேசுவுக்குமான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருந்ததால் இப்பொழுது அவர் யூதேயாவிலிருந்து வடக்கு நோக்கி செல்கிறார். மீண்டும் அவர் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும். அதனால் மலைநாட்டு வழியாக சமாரியாவுக்குள் நுழைந்து குறுக்கு வழியாக கலிலேயா போகவிருக்கிறார். இந்த சமாரியா கிமு 722 ஒரு சோகமான சம்பவத்தை சந்தித்தது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பும் கூட. வடக்கு ராஜ்யத்தின் தலைநகர் சமாரியா. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் இங்கே வசித்து வந்தனர். இவர்கள் தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்ததால் அவர்களை தண்டிக்கும்படியாக தேவன் அசீரியரை அனுப்புகிறார். அசீரிய ராஜா பில்காபில்நேசர் இஸ்ரவேலை கைப்பற்றி ஆபிரகாமின் மக்களாகிய இஸ்ரவேலரை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். இஸ்ரவேலின் ராஜா ஓசேயவன் காலத்தில் அசீரிய ராஜா சல்மனாசார் சமாரியாவை 3 வருடங்கள் முற்றுகையிட்டு பின்பு இஸ்ரவேலரை அசீரியாவுக்கு அழைத்து சென்று கோசான் நதிக்கு ஓரமாயிருந்த ஆலா, ஆபோர் மற்றும் மேதியரின் பட்டணங்களில் குடியேற்றுகிறார். அன்பானவர்களே, அடுத்த பதிவில் மீறி இருக்கும் செய்திகளையும் சமாரிய பெண்ணிடம் இயேசு உரையாடினதையும் ஏன் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரலாற்று புகழ் மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் காண்போம். ஷாலம். அடுத்த பதிவில் 2ஆம் பாகத்தில் நாம் சந்திப்போம்.